மதிப்பும் மாற்றமும் மட்டுமே ஒரு மனிதனை சாதாரண மனிதனை கூட சாதனையாளனாக மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஹாய் டியர் லீடர்ஸ் அண்ட் ஆண்டர்பிரனர்ஸ் ஆஃப் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வீடியோ வந்துட்டு ஸோ நீங்க உங்களுடைய டைரக்ட் செல்லிங் கரியரை உங்களுடைய பிசினஸை ஸோ வேற லெவலில் எடுத்துட்டு போறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நிறைய பேர் வீட்டில் இருந்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து வெளியே வர முடியாம அண்ட் ஆன்லைனில் பெரிய லெவலில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். ஸோ நிறைய ஆன்லைனில் பல விதமான மெத்தட்ஸ் இருந்தாலும் பர்டிகுலராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல விதமான விஷயங்கள் நம்ம ஆட் கொடுத்து பல விதமான விஷயங்கள் பண்ணாலும் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு விஷயம் ஒரு யூனிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் ஓகே நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் ப்ராஸ்பெக்டிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஓகே பார்ட் 2 ஓகே ஆன்லைனில் ஆர்கானிக் ப்ராஸ்பெக்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக நம்மளுடைய டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் ஆடு அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக வர்றோம். அண்ட் பல வருஷமாக பல மாதங்களாக வந்துட்டு இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம. அண்ட் இது எல்லாமே ரெகுலராக எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மார்க்கெட்டிங் பேஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு மக்கள்கிட்ட மார்க்கெட் பண்ணி அதன் மூலமாக வர்றப்ப வந்துட்டு அது செல்லிங் கான்செப்டில் அவங்கள வந்துட்டு நம்ம வாங்க விற்கிற அந்த மைண்ட் செட்டில் வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மளை பார்ப்பாங்க. இதை மாற்றி நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூபிள் பர்சனாக நம்மளும் இருக்கணும், அவங்களும் ஒரு வேல்யூபிள் அந்த விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா ஒரு 6 ஸ்டெப்பை நம்ம இந்த ஆன்லைனில் ஆர்கானிக்காக வந்துட்டு ஓகே பொறுமையாக அவங்களோட லைஃப்பில் ஒரு இம்பாக்டை கொடுத்து அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுற ஒரு மெத்தட் தான் இந்த ஆர்கானிக் ஆன்லைன் ப்ராஸ்பெக்டிங். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ், இந்த ஒரு ப்ராஸ்பெக்டிங்கில் மொத்தம் நம்ம 6 ஸ்டெப் பார்க்க போகிறோம். அதில் ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா ஸோ யூட்டிலைஸ் ஆல் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், அதுக்கப்புறம் நிறைய ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அதில் எதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமோ அண்ட் எதெல்லாம் வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் ஏஜ் கேட்டகரி இருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன ரிசர்ச் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டு ஸோ முழுக்க சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். இந்த ஆர்கானிக் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பணம் செலவு பண்ணி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்மளுடைய டைம், எனர்ஜி, எஃபோர்ட் அண்ட் நம்மளுடைய உழைப்பு அண்ட் நம்மளுடைய வேல்யூ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றது கிளியராக நமக்கு தெரிஞ்சுனா போதும். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகி மிகப்பெரிய லெவலில் பல வருஷமாக ஆடு கொடுத்து கஷ்டப்படுற ஒரு விஷயத்தை உடச்சு ஓகே இந்த ஒரு 6 ஸ்டெப்பில் கொஞ்ச நாள் அண்ட் ரொம்ப நாள் ஆகாமல் எவ்வளோ நாள் ஆனாலும் அது வேல்யூபிளாக கிரியேட் ஆகி உங்களுடைய ஒரு அசட்டாக மாறி உங்களுடைய பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு growth கொடுக்கறதுக்கான பேஸ்மெண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இதில் ஸ்டெப் 1 நம்ம வந்துட்டு எல்லா சோஷியல் மீடியாவை யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்டெப் 2ல எல்லா சோஷியல் மீடியாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. யூட்டிலைஸ் பண்ணுறது வேறு, ஃபோக்கஸ் பண்ணுறது வேறு. ஸோ நிறைய ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒன்லி நீங்கள் என்னென்ன சோஷியல் மீடியாலாம் உங்களுக்கு நல்லா நாலேஜ் இருக்கோ அந்த விஷயத்தை எடுத்து அதில் 2 மட்டும் இப்போ எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம், ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம் அண்ட் இல்லைனா நம்ம யூடியூப் இந்த மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு சோஷியல் மீடியாலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மக்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கண்டென்ட் நம்ம போடுற மாதிரி இருக்கும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் 3 அப்படின்றது என்ன? ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோக்கஸ் ஆன் வேல்யூ கிவிங். எப்பவுமே நம்ம டைரக்ட் செல்லிங்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்று ப்ராடக்ட் இருக்கு, அப்புறம் பிசினஸ் பிளான் இருக்கு. இதை தான் மக்களுக்கு நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ரிப்பீட்டடா. கரெக்டா? ஸோ அப்போ இந்த விஷயத்தை நம்ம டேரெக்டாக என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, என்கிட்ட பிஸ்னஸ் பிளான் இருக்குது, உங்கள் லைஃப்பை நான் மாற்ற முடியும், இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டா நீங்கள் மாறுவீங்க, உங்களுக்கு தீரும், இது எல்லாமே செல்லிங் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ டேரெக்டாக அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த சொல்லாமல் நிறைய வேல்யூ ஓகே ஒரு மனுஷனுடைய உடம்புல நோயினா என்ன, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான விஷயங்கள் நம்ம எப்படி கொடுக்கறது அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத்னா என்ன, அதில் என்னென்ன ரீசன்ஸ் வந்துட்டு அதனால் கஷ்டப்படுறாங்க மக்கள், இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை ரிசர்ச் பண்ணி அவங்க ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் தினமும் கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய லைஃப்பில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட்டை அது பில்ட் பண்ணணும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் அண்ட் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளோசிங் எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம ஆடை கொடுத்து நம்மளோட எனர்ஜி டைம் அதுக்கு ரெடி பண்ணி உழைப்பு அதுக்கு கொடுக்கறத விட ஸோ ஆர்கானிக்காக கொஞ்ச நாளைக்கு மக்களுக்கு நிறைய வேல்யூ நம்ம கொடுக்க நம்ம மேலே மக்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்மளை வேல்யூ பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வேல்யூ அவங்கள பண்ணி அவங்களுக்கு வேல்யூ நம்ம கொடுக்குறோம். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ரெகுலராக நீங்கள் எந்த சோஷியல் மீடியா சூஸ் பண்ணாலும் அதில் ஷார்ட்ஸ் ஆர் வீடியோஸ் நீங்கள் எதை போட்டாலும் அவங்களோட லைஃப்பில் உங்களுடைய கம்பெனியோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் டேரெக்டாக சொல்லக்கூடாது. ஓகே, அந்தந்த அவங்களுக்கு அந்த 2 விஷயத்துக்கான சொல்யூஷன் அது 2, பட் அதுக்கான ப்ராப்ளம் ரீசன்ஸை பற்றி நீங்கள் நிறைய கண்டென்ட் கொடுத்து ஸோ அதற்கு சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஸ்டெப் 4 நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இந்த ஸ்டெப் 4ல ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி உங்களுடைய ரெகுலராக உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த
அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அதன் மூலமா ஒரு சின்ன ப்ரோக்ராம் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராம்ல அவங்கள வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வேல்யூ கொடுக்கணும் எப்பவுமே. ஸோ நம்ம வேல்யூ எந்த ஒரு காஸ்ட் வாங்காம இது வரைக்கும் வீடியோஸ்ல கொடுத்துருப்போம், நம்ம மேல மிகப்பெரிய ட்ரஸ்டோட வருவாங்க. அப்ப சின்ன ஒரு அமௌண்ட்ல நிறைய வேல்யூ, ஒரு 1000 ரூபாய் நம்ம ஃபீஸ், நம்ம ஒரு ப்ரோக்ராம் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு அமௌண்ட் வாங்குறோம்னா 10,000 ரூபாய்க்கு ஒர்த்து நம்ம வந்துட்டு கொடுக்கணும் அந்த ஒரு ப்ரோக்ராம்ல. ஓகே, இது வந்துட்டு ஸ்டெப் 4, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியில நீங்க பாப்பீங்க, இது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வச்சுக்கலாம். சோஷியல் மீடியா, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, அதுக்கப்புறம் சின்ன ஒரு செமினார் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க, அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ட்ரைனிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மந்த்லி ட்ரைனிங், அந்த மாதிரி நம்ம வந்துட்டு எடுத்துட்டு வருவோம். கரெக்டா இல்லையா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நார்மலா டைரக்டா யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம டைரக்ட் செல்லிங்ல ஒரு நிறைய பேருடைய லைஃப்ல மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுத்து நல்லா இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இதை நம்ம ஷேர் பண்றோம். ஸோ ஸ்டெப் 4 கண்டிப்பா ஒரு சின்ன ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணி அவங்கள ஃபர்ஸ்ட் நிறைய வேல்யூ கொடுக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் 5 என்னன்னா, நிறைய ஒரு பெரிய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும். சரியா? ஸோ அந்த ப்ரோக்ராம் 3 days or 5 days வாட் எவர் இட் இஸ், அது பேஸ்ட் அப்பான் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் உங்களுடைய பிசினஸ் பிளானை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய ப்ரோக்ராமை ஒரு அதை விட கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வச்சு அதை விட 10 மடங்கு வேல்யூ அந்த பெரிய ப்ரோக்ராம்ல நம்ம கொடுக்கணும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டை நம்ம கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய சேல்ஸ் கொடுக்கும், மிகப்பெரிய ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ ஃபைனலா ஸ்டெப் 6 என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ லீடை வந்துட்டு எடுத்துட்டு வந்து ரெகுலரா நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் அவ்வளோ உழைப்புக்கு தகுந்த அந்த மதிப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு, உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்பெக்ட் ஆர் கஸ்டமர்ஸ் ஆர் லீடர்ஸ் யார் வந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட்டை கொடுத்து அவங்கள ரிட்டென்ஷன் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ ரெகுலராக அவங்களுக்கு நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் கொண்டு வந்தீங்களோ அந்த மைண்ட் செட்டில் அவங்களுக்கு வந்து ரெகுலராக ப்ராப்பரான சர்வீஸ் கொடுத்து ஸோ ரெகுலராக அவங்களை தக்க வச்சுக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சியை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரிப்பீட்டடாக. ஃபைன், இந்த ஒரு 6 ஸ்டெப்பில் உங்கள் டீமில் அண்ட் நிறைய பேர் ஓகே ஃபீல்டு ஒர்க்கு நிறைய விஷயங்கள் பண்ண முடியாமல் இருக்கவங்களுக்கு, அதுவும் ஆன்லைனில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் இந்த வீடியோ கொடுக்க நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் யாரெல்லாம் உங்கள் ஆன்லைனில் நீங்கள் பண்ணி பெரிய லெவல் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாங்க உங்கள் டீமுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இன்னும் இந்த விஷயத்தை டீப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டு டெவலப் ஆகணும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டியில் நிறைய விஷயங்கள் இதுக்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட விதியை நம்ம தான் வடிவமைக்கணும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ட்ரைனிங் தேவைப்படுறவங்க கீழே நம்பரை கண்டக்ட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட் லீடர்ஸ்.